வணக்கம். மீண்டும் ஒரு ரோட் சேஃப்டி வீடியோவுடன் சுரேந்திரன். 4 தடச்சாலையில் எப்படி வண்டி ஓட்டணும், என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத பார்த்தோம். 4 தடச்சாலை இருந்தது, அப்புறம் வாகனங்களோட எண்ணிக்கை அதிகமாக அதுவும் பத்தாமல் போச்சு. இப்போது 6 தடச்சாலை. ஆக்சுவலாக இந்த ரோடெல்லாம் சொல்லும்போது அப்படி தான் சொல்லணும். 4 தடச்சாலை 4 லேன் ரோடு, 6 தடச்சாலை 6 லேன் ரோடு, 8 தடச்சாலை 8 தடம் இருந்தால் 8 தடம், 8 தடச்சாலை 8 லேன் ரோடு அப்படி தான் சொல்லணும். நிறைய பேர் 8 வே டிராஃபிக்கு, 2 வே ரோடு, 4 வே ரோடு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஆக்சுவலாக 4 லேன் ரோடு, ரைட். இப்போ நம்ம பார்க்குறது 6 லேன் ரோடு. அதாவது இந்த டிவைடர் ஒட்டி இருக்கிறது ஃபஸ்ட் லேன் 1 2 3 1 2 3. இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது எந்த லேனில் நம்ம போகணும் அப்படிங்கிறது. அதாவது அந்தந்த லோக்கல் அத்தாரிட்டி இப்போது கிளாஸ் ஆஃப் வெஹிக்கிளுக்கு தகுந்த மாதிரி லேன்ஸ் சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் வந்து பஸ்ஸு, இதில் வந்து காரு, இந்த மாதிரியான வாகனங்கள், இதில் கூட்ஸ், இந்த மாதிரியான வாகனங்கள் அப்படின்னு அந்த கிளாஸ் ஆஃப் வெஹிக்கிளை பொறுத்து அந்த லேன் அலாட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மாதிரி உத்தரவு சின்னங்கள் இருந்தால் அதை ஃபாலோ பண்ணிக்கணும். சப்போஸ் ஸ்பீடு லிமிட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கணும். மற்றபடி நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி அதிகமாக கிடையாது. அதாவது கிளாஸ் ஆஃப் வெஹிக்கிள் சிட்டி லிமிட்டில் கொடுத்துருக்காங்க, சில சிட்டிகளில் ஸ்பீடு வந்து சில இடங்களில் கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் வந்து நம்ம பேசிக் இதுதான். நிறைய பேர் கேட்கலாம், இது ரொம்ப இப்போ கடந்த 2-3 வீடியோக்களில் இந்த இது போகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி, அந்த கீப் டு த லெஃப்ட்டுங்கிறது இப்போ எல்லா வீடியோக்கள்லையும் இருக்குது அப்படின்னா அதுதான் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பேசிக் திங். அதனால் அதை பொறுத்து அதை சுற்றி தான் நம்ம நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ 6 தடச்சாலையாக இருந்தாலும் இந்த ரூல் அதுதான், கீப் டு த லெஃப்ட் தான். இடது தடத்தில் தான் நம்ம போகணும். இங்கேயும் நம்மால் இங்கே போய் படுத்துக்கிறாங்க. ஒரு சிலர் இந்த ரோட்டுக்கு வந்தாவே ஓடி போய் நடு ரோட்டு அந்த ஏதாவது டிவைடரோ ஏதாவது இருந்ததுன்னா ஓடி போய் அங்கே ஓரம் போய் நின்றுக்கிறாங்க. அந்த ஓரமாக போகிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது. முற்றிலும் தவறான செயல். இங்கே கீப் டு த லெஃப்ட் தான். சப்போஸ் இந்த வண்டி ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது, அந்த வண்டியை இன்னொரு வண்டி ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓவர்டேக் பண்ணுது. இப்போ 4 தடச்சாலையாக இருந்தால் இன்னொரு வண்டி வருதுன்னா இவர் இந்த வண்டியை எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாரோ, இந்த வண்டியை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு இந்த வண்டி எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாரோ அந்த நேரம் நம்மளால் ஓவர்டேக் பண்ண முடியாது. இவருக்கு பின்னாடி தான் நம்ம போய் ஆகணும். ஆனால் இப்போ இன்னொரு லேன் இருக்குது. ஸோ இப்போது 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒருத்தர் வராருன்னா அவர் ஈஸியாக அந்த 2 வண்டி ஓவர்டேக் பண்ணிவிட்டு அவர் போய்கிட்டே இருக்கலாம். ஸோ மற்ற வாகனத்தினால நமக்கு டிலே இருக்காது. அந்த காரணத்தினால தான் தடங்களை அதிகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஆனால் எத்தனை தடம் இருந்தாலும் தவறான முறையில் வண்டி ஓட்டுபவர்களால் தொடர்ந்து வாகனம் ஓட்ட முடியாத சூழ்நிலை தான், அடிக்கடி இடையூறுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை தான் நம்ம நாட்டில் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்குங்க. 1 தடச்சாலையாக இருந்தாலும் சரி, 2 தடச்சாலையாக இருந்தாலும் சரி, 4 தடச்சாலையாக இருந்தாலும் சரி, 6 தடச்சாலையாக இருந்தாலும் சரி, 8 தடச்சாலையாக இருந்தாலும் சரி, பேசிக் ரூல் இடது ஓரமாக செல்ல வேண்டும். அடுத்தடுத்த தடங்களை ஓவர்டேக் செய்வதற்காக உபயோகப்படுத்தி ஓவர்டேக் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதுதான் கான்செப்டு. போய் ரைட்டை போய் ஒட்டிக்கணும் அப்படிங்கிறது தவறான செயல். ஸோ அந்த மாதிரி நம்ம வண்டியை இந்த சாலையை உபயோகப்படுத்தினால், நம் வாகனத்தை செலுத்தினால் பிறருக்கு இடையூறு ஏற்படாமல் அனைவரும் சரியான நேரத்தில் சரியான ஒரு வேகத்தில் குறிப்பிட்ட இடத்தை போய் சேர முடியும். இதுதான் 8 தடச்சாலையாக இருந்தாலும் இதுதான். அதாவது அரசாங்கத்தில் இந்த வாகன வகையை பொறுத்தோ அல்லது வேகத்தை பொறுத்தோ லேன் அலாட் பண்ணலை அப்படின்னா பேசிக் ரூல் இதுதான். நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன்.